ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம்னா வந்து நம்ம திருவண்ணாமலை தான் போகிறோம். சென்னை டு திருவண்ணாமலை போகிறோம். ஒரு மஸ்ட் ட்ரையாக இருக்கும். பஸ்ஸில் தான் போகிறோம். ஜாலியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ சொல்கிற மாதிரி வெல்கம் டு டிஎன் தமிழ் vlogs. இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு கூட வரல, அதுக்குள்ளே தூங்குறேன். டேய் தெரிஞ்சிடறா. காய்ஸ், இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. அங்கேருந்து எப்படியோ அச்சு ஊச்சி ஆட்டில் வந்தாச்சு. இந்த ஒரு பையனாலங்க ஏன்டா இப்படி அவனை ஏன் கூப்பிட்டு வந்தோன்னு இப்படி ஃபீல் ஆகுது. அவன் டேரெக்டாக வேலையிலேருந்து வந்துட்டான். அப்புறம் எப்படியோ வந்துட்டாங்க. ஃபோன் அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எப்போ 9 மணிக்கு கிளம்புனேன். இப்போ டைம் பார்த்தா 11 ஆகிடுச்சுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ திருந்தா போகணும்? ஏறி போயிடலாம். அதுதான் அப்படியே உள்ளே போனோம்னா ஆட்டு வயசு வரல தமிழில் நினச்சா இப்போ செம கூட்டம் வந்திருக்கு. இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களாப்பா? எல்லாம் ஊருக்கு போகிறாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. பஸ் வந்தாச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு தண்ணி பாட்டில் போதுண்டா. திருவண்ணாமலைக்கு பஸ்ஸு பார்த்துன்னு பஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. பஸ் தான் வெயிட்டிங். பஸ்ஸு நம்ம சென்னையில் எங்கே கூட்டம் இருக்கோ இல்லையோ, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். அங்கே எந்த பஸ்ஸை பிடிக்கணுமோ எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த பஸ்ஸை தான் நாங்கள் ஏற போகிறோம். திருவண்ணாமலை பஸ்ஸு. பஸ்ஸு பிடிச்சாச்சுங்க. ஏறா உள்ள எப்படியோ காலியாக நிற்கிறேன். அப்படியே ஏறா மெல்ல ஏறியாச்சு. உள்ளே பார்த்தா நானே ஷாக்குங்க. அவ்வளோ கூட்டங்க. எங்களுக்கே இடம் இல்லாமல் அப்படியே ரொட்டேட்டிங்க மாறி வேறு பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்துச்சு. ஃபைனலாக வந்து திருவண்ணாமலை பஸ் ஏறியாச்சு. இது வந்து போயின்னு இருக்குது. அது கவர்மெண்ட் பஸ் தான். ஸ்லோவாக தான் போகும். அதனால் அது தெரியுமா? நைட்டு தூங்கணும்னு வச்சுக்க, காலைல போய் அங்கே எப்படியே தூங்கி ஒன்று வேண்டியதான். அதெல்லாம் ரொம்ப நேரம் காலையில் தூக்கமே இல்லை. போகிறீங்களா கோயிலுக்கு? ஜாலியாக இருக்கும். என்ஜாய். ஹாப்பி ஜர்னி. இந்த பஸ்ஸில் என்ன கடுப்புனா அப்பா ஆறு நச்சுனே நாங்கள் செம்ம எரிச்சலாச்சு. யாராலையும் தூங்க விட முடியா. ட்ரெயின் பண்ணாச்சு. 2 பேரில் ஒருத்தர் தூங்கிடலாம். நான் ஒரு எல்லாம் சொல்லுவேன். கண்ணு சொத்துது. மணி 12ஆகுது. எனக்கு தூங்குவது நானாவது லேட்டாகிடும். நம்ம வந்த பஸ் இந்த பஸ் தான். திருவண்ணாமலை இந்த பஸ் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து டீ பிரேக் நிப்பாட்டிருக்காங்க. என்ன வேணும்? டீ சாப்பிட்லான்னு இருக்கேன். 3 டீ 3 டம்ளர். கேமராமேனுக்கு டோக்கன் வாங்க போகலாம். பஸ்ஸில் செம குளிர். அப்படியே டிவியில் வந்து டீ சுட இருந்துச்சுங்க. சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. 3 டோக்கன் வச்சு நிற்கிறோம். டீ ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க. என்ன கதை? பாடி தாங்காதுடா. ஆஹா, வாங்க போகலாம். கேமராமேன் டீ வாங்கி ஏன் இங்கே நிற்கிற பண்ணி? டீ சூப்பராக இருக்குது. ஆஹா, ஹோட்டல் டீ. நான் இந்த பஸ்ஸில் ஏறி உட்கார போகிறேன்டா. வந்துட்டேன்ல. இவர் தான் நம்ம கேமராமேனு. சென்னையிலேருந்து இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுச்சு. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. பசங்களாம் வாங்க மீட் பண்ணலாம்.
ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டு பஸ்ஸில் வந்தது தரமாக போச்சு இருந்தது. பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க எல்லாரும். ஹாய் ப்ரோ கை கொடுத்து ஹாய் மிஸ்டர் ப்ரோ. ஹாய் ரோஹிதா லோக்கலு. ரெண்டு பேர் பைக்கில் வந்துடுறீங்க. ஹோட்டலுக்காக இறங்கியாச்சு. மணி 3 ஆகுது. சாப்பாடு சுடுறது சாப்பிடுவோம். மணி 3 ஆகுதுடா. 3 ஆயிடுச்சுடா. இன்னும் 2 ரைஸ் வரணும். 3 மணிக்கு நான் தரமான சாப்பாடு. பிரிஞ்சி வாங்கணும். அது ஆஃப் அவுட் ஆச்சு. கட்டி ரெண்டாவது பொங்கல் வாங்கிருக்கோம். ஏரியா வருது. பொங்கல் மாசம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆஹா சூப்பரா மச்சான் வச்சுருந்தோம். சிவ ஓம் நம சிவாய. போகிறோம் மாலை அர்ச்சனை பண்ணுறதுக்கோசரம் மாலை வாங்கி போகிறோம். செம்ம கூட்டம் இங்கே கோயிலில். ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. கூட்டம் செம்ம கூட்டம். ஒரு 1 hour ஆகும் ப்ரோ. 1 hour ஆகிடுது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். 6 மணி 6 மணி ஆகுதா? 6 மணி தான் ஓப்பன். 6 மணி தான் ஓப்பனா? நாங்கள் வந்து ஒரு மணி நேரமாக இருக்கோம். கூட்டம் அப்படியே தான் இருக்குங்க. அந்த சைடு பார்த்தா சரியான அந்த லாஸ்ட்லேருந்து சரியான கூட்டம். உண்மையே எவ்வளோ பேர் தெரியுமா? மக்கள் அங்கே அவ்வளோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க. உண்மையே பயங்கரமாக போயிடுதுங்க. என்னோட கூட்டம்லாம் அங்கே இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு பயங்கரமாக. நம்ம கேமராமேன் எங்க தூங்குறாரு கேமராமேன். गाइस அவ இருட்டா இருக்கு. நடப்பையில கூட்டத்தை எங்கடா எவ்வளோ கூட்டம் வாங்குது. கேட்லாங்க யாருமே வந்து உள்ளே வந்துட்டு ரொம்ப தூரம் உள்ளே வந்து நடந்து வந்தோம். சும்மா பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து செம்ம இருட்டாக இருக்குது. சும்மா பயங்கரமாக இருக்குது. நல்லா ஒரு புது இடம் வந்து நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துக்கு. வந்து நான் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கேன் அந்த கோயிலுக்கு. உண்மையாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு 1 hour உள்ளே போய் மாட்டிப்பேன். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியுமா தெரில. அதான் இந்த வீடியோ. அப்புறம் ஃபைனலாக வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே கைஸ் பாத்தீங்களா? செம்ம ரதமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. வேற லெவல். நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோம். சரி இந்த கூட்டம் தவறாக சொல்லிட்டு அப்படியே உக்காந்துட்டாங்க. எல்லாரும் பாய் போட்டு உக்காண்டாம எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சொல்ல மறந்துருப்பேன். இந்த ஒரு ஸ்பாட்டு தரமான ஸ்பாட்டுங்க. அந்த கோயிலில் வியூ பார்த்தா அந்த காலம் மார்னிங்கில் செம்மையாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு வேறு லெவலில் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஒரு அமைதியாக இருக்குங்க இந்த இடமே. சூப்பராக இருக்கும். எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ரைஸ் கொஞ்சம் கிட்ட நெருங்கியாச்சு. ஒன்றும் மக்கள் அவ்வளோ கிட்ட வந்தாச்சு. கொஞ்ச அளவுக்கு வந்தாச்சு. சாமியை பார்க்க போகிறோம். சிவன் கோயில். இந்த கோயிலையும் நான் வந்து பார்த்து சும்மா அற்புதமாக அந்த சிற்பியில் எழுதியிருக்காங்க. அழகாக இருக்குங்க. நான் இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த கோயிலுக்கு நான் வர முடியாதான் நினச்சேன். எப்படியோ அந்த சிவனோட மூலியமாக நான் அப்படி வந்தாச்சு. உண்மையாக வந்து செம்ம ஹாப்பிங்க. ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் தாங்க அந்த கோயிலுக்கு.
ஃபைனலாக வந்து சாமிலாம் பார்த்தாச்சு. கூட்டத்தை பார்த்தீங்களா, உள்ளே ஒன்றும் பயங்கரமான கூட்டம்லாம் இருக்குது. நாங்கள் எப்படியோ எல்லாத்தையும் கடந்து முடிச்சாச்சு. உண்மையாக சூப்பராக இருக்குது. உண்மையாக கோயில் சிவனை பார்க்கறதுக்கோசரம் நைட்டு பகலும் முடிச்சு இருந்து பார்க்க வேண்டியது நம்ம வந்துச்சு. இன்னும் எவ்வளோ கூட்டம் போடுறாங்க சைடில். இப்போலாம் வந்து நம்ம எப்படியோ ஃபைனலாக ரீச் பண்ணி வெளியே வந்தாச்சு guys. உண்மையாக சூப்பராக இருக்குது. ஜாலியாக ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு வந்து சிவனை பார்த்துட்டு போயிருந்தேன். எங்கள் பின்னாடி எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. நாங்களும் ரொம்ப நேரம் நாங்கள் எப்படியும் ஒரு 3:30 மணிக்கு உள்ளே வந்தோம். சாமிலாம் பார்த்துட்டு இப்போ டைம் ஆகுது. டைம் வந்து 8:30 எப்படியோ சாமி பார்த்துட்டு 3:30 மணிக்கு வந்து இப்போ 8:30 மணிக்கு வெளியே வந்துருக்குங்க. உண்மையே செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு ஃபஸ்ட்டு டைம் சொல்லலாம். ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாசிட்டிவ் வைப்பு அந்த மாதிரி அந்த சங்கெல்லாம் ஊதும்போது பாசிட்டிவ் வைப்பு அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லா மக்களும் பார்த்து புதுசாக ஒரு மச்சா எப்படி மச்சா இருந்துச்சு சாமி பார்த்தது. 5 மணி நேரம் சும்மா வேறு லெவலில். முதல் வட்டி இப்போ தான் வரும். வேறு எல்லாருமே கண்டிப்பாக வந்து அண்ணாமலையார் கண்டிப்பாக பார்க்கணும். அவரோட தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும் தான் சொல்லுவேன். சூப்பரும் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கட்டோமா. நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன மாடு சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் இங்கே பார்த்தேன். இந்த பாருங்க இந்த மாதிரி மாடெல்லாம் இங்கே தான் இருக்குங்க. திருவண்ணாமலை சைடில் வந்தால் நீங்களும் பார்க்கலாம். உண்மையாக சூப்பராக இருக்குங்க. பாய் காய்ஸ். இப்போ வந்து ஃபைனலாக திருவண்ணாமலை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு சாமிலாம் பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் பாய்.